பயிற்சி 1ல் 7வது கணக்குல பகா எண்கள் பத்தி கொடுத்துருக்கு இல்லையா? அப்ப பகா எண்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த கணக்கை செய்யறது ஈஸியா இருக்கும். இப்ப பகா எண்கள் அப்படின்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுபடும் எண்கள் தான் பகா எண்கள். பகா எண்களுக்கு 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். இப்ப ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 என்ற எண் 1ஆல் வகுபடும், 2ஆல் வகுபடும். அப்போ 2 வகுத்திகள் இருக்கு இல்லையா? அப்போ 2ன்றது ஒரு பகா எண். அடுத்தது 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 என்ற எண் 1ஆல் வகுபடும், 3ஆல் வகுபடும், மற்ற எண்களால் வகுபடாது. அப்ப 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கு. 4 என்ற எண் 1ஆல் வகுபடும், 2ஆல் வகுபடும், 4ஆல் வகுபடும். அப்ப 4க்கு 3 வகுத்திகள் வந்துருச்சு இல்லையா? அப்ப 4 என்ற எண் பகா எண் அல்ல, அது பகு எண். அடுத்தது 5 என்ற எண்ணுக்கு 1ஆல் வகுபடும், 5ஆல் வகுபடும். அதனால 5 என்ற எண் பகா எண். இது மாதிரி நம்ம 1லிருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்களை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பகா எண்கள் அப்படின்ற எந்த கணக்கு வந்தாலும் நம்ம அதை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பகா எண்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. அதுல 2 கணக்கு கொடுத்திருக்கு. சரிபார்த்தல் கணக்கு. அப்ப நம்மளுக்கு சரிபார்த்தல் கணக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வந்துடணும். LHS, RHS, LHS equal to RHS. இப்ப இங்க ஏன்ற கணம் நம்ம தான் அமைக்கணும். 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம். இயலெண்கள் அப்படின்னாலே 1லிருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்கள். இப்ப இங்க 8ஐ விட குறைவான அப்படின்றப்போ 1லிருந்து 7 வரைக்கும் எழுதணும். அடுத்தது B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். இப்ப பகா எண்கள் அப்படின்றதுனா நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த பகா எண்கள் வச்சு ஏற்கனவே ஒரு கணக்கு நானு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப அதை பார்க்காதவங்க மேல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகா எண்கள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இப்ப B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்றப்போ 2, 3, 5, 7 இந்த 4ம் பகா எண்கள். அடுத்தது C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை பகா எண்ணுன்னு எடுத்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். அடுத்தது இப்ப நம்ம LHS கண்டுபிடிக்க போறோம். LHS கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பிராக்கெட் உள்ள இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ A intersection B equal to A 1, 2, 3 etc 7 வரைக்கும், intersection B 2, 3, 5, 7. intersection அப்படின்னா பொதுவான உறுப்புகள் என்னவோ அதை மட்டும் எழுதணும். இங்க பொதுவான உறுப்புகள் 2, 3, 5, 7. இப்போ A intersection B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது cross C. அப்போ A intersection B cross C equal to A intersection B 2, 3, 5, 7 cross 2. இப்போ cross அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல். அப்போ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. LHSன்றது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அடுத்தது RHS கண்டுபிடிக்கணும். RHSக்கு 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. இப்ப எல்லா உறுப்புகளையும் எழுதிட்டோம். இதுதான் சமன்பாடு 1. அடுத்தது RHS. RHSக்கு A cross B equal to 1லிருந்து 7 வரைக்கும் எழுதிட்டு cross 2, 3, 5, 7. இப்ப இதுக்கும் cross பண்றோம். கார்ட்டீசியன் பெருக்கல். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A cross C.
A cross C. Cல உள்ள உறுப்புகளை எழுதியாச்சு. திரும்பவும் கார்ட்டீசியன் பெருக்கல் 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அப்போ A cross B டிஃபரன்ஸ் A cross C. A cross B ல உள்ள உறுப்புகள் எல்லாமே எழுதிரும். அடுத்தது டிஃபரன்ஸ் A cross C ல உள்ள உறுப்புகள் எல்லாம் எழுதிரும். இப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இங்க உள்ள உறுப்புகளை இங்க வந்து கேன்சல் பண்ணிட்டே வாங்க. இப்ப 1 2 இங்கே 1 2. சோ அதை எழுதக்கூடாது. அடுத்தது 1 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப 1 3 இங்க எழுதணும். அடுத்தது 1 5 இருக்கு, இந்த இடத்துல இல்ல. 1 5 இல்ல. அப்ப 1 5. 1 7 இருக்கு, இல்ல இங்க. 1 7. 2 2 இங்கேயும் இருக்கு, 2 2 இங்கேயும் இருக்கு. அப்ப அதை எழுதக்கூடாது. 2 3 எழுதணும். 2 3 இங்க கிடையாது. 2 3 எழுதணும். அடுத்தது 2 5 எழுதணும். 2 7. அடுத்தது 3 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எழுதக்கூடாது. அடுத்தது 3 3 எழுதணும். 3 5 எழுதணும். 3 7 எழுதணும். அடுத்தது 4 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 4 2 எழுதக்கூடாது. அடுத்தது 4 3 எழுதணும். 4 5 எழுதணும். 4 7 எழுதணும். அடுத்தது 5 2 இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எழுதக்கூடாது. அடுத்தது 5 3 எழுதணும். 5 5 எழுதணும். 5 7 எழுதணும். 6 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எழுதக்கூடாது. 6 3 6 5 6 7 எழுதணும். அடுத்தது 7 2 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. எழுதக்கூடாது. 7 3 7 5 7 7. அப்போ நிறைய உறுப்புகள் இருக்கிறப்போ நம்ம கவனமா எந்தெந்த உறுப்பு இருக்கு இல்லைன்றத பார்த்துட்டு எழுதணும். இப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து சமன்பாடு 2. அப்போ சமன்பாடு 1 2 implies LHS equal to RHS. அப்போ ஆன்சருக்கு வந்துடலாம். A cross B difference C equal to A cross B difference A cross C. எனவே சரிபார்க்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள் வர்றப்போ வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்க அதை பார்க்கலாம்.